என்னடா பதில் சொல்ல முடியாம நிக்கிற? திடீர்னு வந்துட்டோம்ல, திருட்டு பைய பதில் சொல்ல முடியாம முழிக்கிறான். என்ன விஷயம்? யாரோ ஒரு அயோக்கிய பைய உத்தரவு இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டு எங்களை கண்டது ஓட பாக்குறான். திருட்டு பைய திருடான். நானே நந்தவரத்துக்கு தலைமை காவல், என் காவல் இப்படி ஒரு நடத்தியா? எப்படா இருக்கான்? சுருண்டு கிடக்கிறான். எப்ப எந்திரிப்பான்? கொஞ்ச நேரம். இதுதான் சமயம். நானும் உரைக்கிறேன். இவனையான திருடனை போட்டு உதைச்சீங்க? இவன் ஊமடா. பிறவில் இருந்தே பேச முடியாத இந்த வாயிலா ஜீவனையா இப்படி போட்டு உதவதான் வச்சிருக்கீங்க. ஐயோ ஐயோ, திரும்ப கூப்பிடிக்கிறா வருவான்டா. நான் தாண்டா அனுமதியா கொடுத்திருக்கிறேன். ஊமைங்கிற விவரம் தெரியாதுன்னு என்னடா சொத்துன சத்தம் கேட்டு தரையா? யார சொன்னாவே ஊமைங்கிற விவரம் தெரியாதுன்னு சொன்னாங்க. வாயை பொழுது பாக்குறதானே தெரியும். பேச முடிஞ்ச நம்மளை காட்டிலும் பேச முடியாத இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய உத்தமண்டா. தட்டிங்கடா. அவனை போட்டு பேசிட்டீங்கடா. ஏப்பா அடிக்க வர்றாங்கன்னு தெரியுது. ஒரு வார்த்தை பூரிக்காக புஷ்பத்தை படிக்க போறேன்னு சொல்லக்கூடாதா? நீதான் ஊமையாச்சு. நீ எப்படி சொல்லுவேன்? அழுவாதப்பா அழுவாதப்பா. கடவுள் இருக்காரு, அவருக்கு பொழுது போறேன்னா இப்படித்தான் உன்ன மாதிரி வாயில்லா ஜீவன் விட்ட சில சமயத்துல விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. பாரு, இன்னையிலிருந்து பூஜை பண்ணும்போது கடவுளே அடுத்த பிறவிலாவது எனக்கு பேச கொடுன்னு மனசார வேண்டிய ராஜா. போ ராஜா. ஊமையை போட்டு இப்படியா உதைக்கிறது அறிவுறுத்தல் நாயங்களா? பெரிய வீரனுக்கு ஏமாடி கோமாடி இடிச்சு வயல கரைச்சா பிடிச்சி உழைப்பீங்களா? உண்மையான திருடனை கோட்டை விட்டுருங்க. உண்மையான திருடான்னு தெரிஞ்சா விடுவாமா? உதவனு உதப்பான். அப்படி பார்த்தா உங்க ஒத்தத்தையும் உதவ உதப்பாமா? வயிற்று காப்பாளிக்கிறா. அண்ணா ரொம்ப பேசுறீங்க. நீங்க பேசுறேன் பேசுறேன். உலகத்துல பேச தெரிஞ்சா தாண்டா ஜீவிக்க முடியும். ஆமா, நம்ம வீட்டுல நம்ம 2 பேருக்கும் ஒரு வீடா? இல்லன்னு உங்க வீட்டுக்காரம்மாவுக்கும் சரியா பேச்சு வரலன்னு. அப்ப நீ என்ன கவனிக்கிறது இல்லையா? அந்த அம்மாவுக்கு பேச்சே சுத்தமா இல்லையாமே? சுத்தம் இல்லதான், கொஞ்சம் அசுத்தம் தான். எதனால அப்படி? அதுவா போன ஜென்மத்து வேற என் கருமண்டா. அதுலடா போனானே ஊமை பேச முடியாம சாகுறான். ஏன் வீட்டுக்காரிங்க பேசியே மத்தவங்களை சாவடிக்கிறான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என் பொண்டாட்டி பத்தி நம்ம எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து பேசுவோமா? என் பொண்டாட்டி பத்தி உட்கார்ந்து பேசுறாங்க. இந்த குழந்தை வரானா ஒவ்வொரு வயல விழுந்து கும்பிடணும். பயம், என்ன கண்டு பயம். இதுல நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்.